ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஆடி நைவேத்திய ஸ்பெஷலில் செகண்ட் ஒன். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணுற ஒரு நைவேத்திய பொருள். யூஸ்வலாக இந்த சக்கரவள்ளி கிழங்குல அம்மனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது, ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகணும், பூஜைலாம் இருந்ததுன்னா சில பேருக்கு லீவில் பண்ணுவாங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டு போகணுன்றதுக்காக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ்லாம் கிடையாது, சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஏன் மெயினாக எடுத்திருக்கேன்னா அதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு விட்டமின் சியும் B6ம் நிறைய இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ கொடுக்கறதோட ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது பிரெயின் செல்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதை நம்ம உணவில் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சத்தான ஒரு உணவு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. அதை வச்சு இன்னைக்கு சிம்பிளாக ஒரு டிஷ் சொல்லித்தரேன். பட் வரப்போகிற வீடியோஸில் அதை வச்சு என்னென்ன டிஷ்லாம் நம்ம பண்ணலான்றத நம்ம ஃப்யூச்சர் டேஸில் பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா 2 வாட்டி அலம்பிட்டேங்க. அலம்பிட்டு நம்ம இப்போ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? நம்ம இட்லி தட்டில் வச்சோம் நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்டீமர் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தளன்னு கொதிச்ச உடனே என்ன பண்ணணும், நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எப்படியும் இட்லி தட்டெல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணுவோம்ல, அது மாதிரி தண்ணி இந்த மாதிரி தளன்னு கொதிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிழங்கு இது மேலே வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப குழைய வேண்டாம், அதனால் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் இதில் ரேஞ்சில் ஸ்டீம் பண்ணிடலாம். அந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணோம்ல, நல்லா வெந்துருச்சு. ஈஸியாக இருந்தது தோல் உரிக்க. இந்த மாதிரி உரித்து வச்சுப்போம். எய்தர் நீங்கள் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணலாம், இல்லைனா நம்ம கேரட் ஷ்ரெடர் இருக்குல்ல, நம்ம துருவுறது, அதில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கிற அந்த ஷ்ரெட்டரில், அதாவது நம்ம கேரட் சீவுறதுல சீவிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் 2 விஷயம் இருக்குங்க. நான் 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 to 12 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஷ்ரெட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 75% குக் ஆயிரும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக திருவிடலாம். சப்போஸ் ரொம்ப ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி திருவறது முடியாது, ஏன்னா நல்லா வெந்துடும், ரொம்ப குழப்பாயிடும். அதனால சொல்கிறேன், 12 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். அந்த மாதிரி 12 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு திருவறதை வச்சு நீங்கள் துருவிக்கலாம். சரி, ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கூடிய மட்டும் இது ரொம்ப ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த துருவி வச்சுருக்கோம்ல, இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம இது இருக்குல்ல, ஏலக்காய் பொடி, அதை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நல்ல ஒரு 1/4 மூடி தேங்காய், இங்கே பாருங்க நான் கையில் போட்டு காட்டுறேன், 2 கைப்பிடி நல்லா தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஏலக்காய் பொடி, தேங்காய் அண்ட் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது, இது 3 தான் போட்டிருக்கோம். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இதை அப்படியே இதை மட்டும் கலந்து டிஃபனாக சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு டிஃபனாக ஒரு பவுல் போர்ஷன் எடுத்துப்பாங்க. அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம பண்டிகை காலத்துக்கு, அதாவது நம்ம பிரசாதத்துக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நாட்டு சக்கரை இருக்குல்ல, இது கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி, ஒரு 1/2 கிலோ நம்ம கிழங்குக்கு ஒரு குழிக்கரண்டி போகிறோம். இதை எடுத்து இதில் போட்டுட்டு இப்போ இதில் 3த்தையும் மிக்ஸ் பண்ணினா முடிஞ்சது. சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாதா சக்கரை கூட இதில் போட்டுக்கலாம், அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாருங்கள், குயிக்காக ரெடியாக ஒரு பிரசாதம் நம்மக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் வெல்லம், அதாவது நாட்டு சக்கரை ரொம்ப போடவே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 1/2 கிலோக்கு ஒரு குழிக்கரண்டி போட்டால் போதும். ஏன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்குலேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ரெடி. வீடியோவில் சொன்ன மாதிரி டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாகவே நம்ம எப்படி இட்லி தோசைலாம் சாப்பிட்ற மாதிரி காலை வேளையில் இந்த சக்கரவள்ளி கிழங்கை வெறும்ன வேக வச்சு நான் காமிச்ச மாதிரி தேங்காய் பூவை போட்டு ஒரு கப்பு, அதாவது ஒரு பவுல் சாப்பிடுவாங்க.
அவ்வளோ வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள ஒரு டிஷ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எப்போவுமே எல்லா சீசன்லேயும் நமக்கு நல்லாவே கிடைக்கிது. ஸோ இதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. எய்தர் வந்து நீங்கள் ஸ்வீட்டாக பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து வெஜிடபிளாக, அதாவது காய்கறி மாதிரி, அதுக்கப்புறம் தான் மாதிரி போட்டு பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நான் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.